கதம்ப ரைஸ் பண்ண போகிறேன். அதுக்கு வெஜிடபிள்லாம் நறுக்கி வச்சுருக்கேன். எல்லோ பம்ப்கின், கொத்தவரங்காய், பீன்ஸு, அவரைக்காய், வாழைக்காய், சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சுருக்கேன். துருவன தேங்காய் 4 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், மிளகு ஒரு 8 மிளகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், காரத்துக்கு தகுந்த சிகப்பு மிளகா. இதெல்லாம் ஒரே ஒரு ட்ராப் எண்ணெய் ஊற்றி வறுத்து அரைச்சி வச்சுக்கணும் குறப்பா. ரைஸும் துவரப்பருப்பும் வேக வச்சுருக்கேன். தனியா போட்டேன். உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகு, வெந்தயம், சிகப்பு மிளகா வறுத்துக்கலாம். துருவன தேங்காய் ஆட் பண்ணுறேன். எல்லாம் வறுத்தாச்சு. மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஆறுனோன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குறப்பாக அரைச்சிக்கணும். எல்லா காய்கறியும் கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சுக்கணும். இந்த மாதிரி லேசாக குறன்னு அரைச்சிக்கோங்க. புளியை நல்லா தண்ணியாக கரைச்சிட்டு கொதிக்க வச்சுக்கணும். வேக வச்ச காய்கறியும் தண்ணியோடய இதில் ஆட் பண்ணுறேன். நல்லா புளியோடு சேர்ந்து கொதிக்கட்டும். தேவையான சால்ட் ஆட் பண்ணுவோம். நல்லா கொதிக்கட்டும். பச்சை வாசம் போகிற அளவு புளி அரைச்சி வச்ச பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். வேக வச்ச துவரம் பருப்பு ஆட் பண்ணுறேன். நல்லா கொதிச்சிருச்சு. வேக வச்ச ரைஸ் ஆட் பண்ணுறேன். ரைஸ் வந்து குழஞ்சி இருக்கக்கூடாது, சாஃப்டாக இருக்கணும். உதிராகவும் இருக்கணும், சாஃப்டாகவும் இருக்கணும். கதம்பத்துக்கு தாளிக்க நல்லெண்ணெய் வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் காஞ்சிருச்சு. கடுகு 1 ஸ்பூன், கருவேப்பிலை, பெருங்காயம் 1 ஸ்பூன், மணத்தக்காளி வத்தல் 1 ஸ்பூன், மணத்தக்காளி வத்தல் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. அதில் ஊற்றுற நல்லெண்ணெயில் தான் தாளிக்கணும். பொடியாக சாப் பண்ண கொத்தமல்லி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா கதம்பம் ரைஸ் ரெடி.